வடமலை சமுத்திரம் பகுதியில் கரடி தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவத்தில் தகவல் தெரிவித்தும் வனத்துறையினர் வராததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான வடமலை சமுத்திரத்தில் தோட்டத்து காவலராக பணியாற்றி வந்த அருணாச்சலபுரத்தை சேர்ந்த முருகன் என்பவரை கரடியை தாக்கிக் கொன்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாகவே கரடி அப்பகுதியில் உலா வருவது குறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். மேலும் கரடியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் புத்தக திருவிழாவை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தொடங்கி வைத்து சிறப்பித்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் கணினி வழியில் முறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி வகுப்புகளை எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யக்கூடாது என அறிவுறுத்தினார். பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் சில பள்ளிக்கூடங்கள்ல மைதானமே இல்லை. இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு மைதானம் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க எனக்கு புரியவே இல்லை. காற்று இல்ல, வெளிச்சம் இல்ல, போதுமான அளவிற்கு கழிப்பறை வசதிகள் இல்ல, ஒரு வகுப்பறை இல்லாத ஒரு கழிப்பறை, அதுக்கு கூட ஒரு பயன் இருக்கு, பொது கழிப்பிடமா பயன்படுத்தலாம். ஒரு கழிப்பறையே இல்லாத ஒரு வகுப்பறையை குழந்தைக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? மைதானம் இல்லாத கல்வி எப்படி முழுமை அடையும்? தினந்தோறும் நான் என்னுடைய ஆசிரியர்களுக்கு சொல்லும் டெஸ்ட்லாம் சொல்லுவோம், ஒரு பிடி பீரியட் கூட நீங்க கட் பண்ணவே கூடாது, எந்த காரணத்துக்காக கட் பண்ணக்கூடாதுன்ற. ஆனா இங்க வந்து பார்க்கும்பொழுது அந்த பிடி பீரியட்ல மைதானம் இல்லாத பள்ளிக்கூடத்துல எங்க கொண்டு போவாங்க? அப்ப இத்தனை நாட்களாக 3 வகையா நீங்க பிரச்சனை பிரிச்சுக்கலாம்: மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள். மாணவர்களிடம் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் ஆண்டுதோறும் கல்வியில சிறந்து வர்றாங்க. ஆசிரியர்களுக்கு நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். பள்ளிக்கூடங்கள்ல மெயின்டெனன்ஸ் அது வந்து இத்தனை நாட்களாக பேணி பாதுகாம அது பெரிய இடியப்ப சிக்கலா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று அந்த பராமரிப்பு தொகையை இன்னும் அதிகரித்து ஒரு மாசத்துக்கே பள்ளிக்கூடங்கள்ல 20,000 30,000 ஆகுது ஆண்டு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் எதிர்ப்பால் பலனில்லை என கூறியுள்ள சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முதலமைச்சர் முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் நடைபெற்ற கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் பாராமுகம் வேதனை அளிப்பதாகவும் கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முதலமைச்சர் விஜய் முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என உறுதியளித்தார். காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், இது இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. பல பத்தாண்டுகளாக பலமுறை உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், காவிரி நடுவர் மன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு பெறப்பட்டு, அதே போல மேகதாது பிரச்சனையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இதுவரை ஆண்டு வந்த கட்சிகள் எல்லாம் தங்களால் இயன்ற வகையிலே சட்ட போராட்டங்களை உச்ச நீதிமன்றத்திலும் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அதை செவிமடுக்காமல் கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்காணித்து நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு பாராமுகமாக இருப்பதுதான் தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாக, வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது. விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் ஈசன் முருகசாமி தலைமையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று கூட்டுறவு சங்க அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஈசன் முருகசாமி சிறு குறு பெரு விவசாயி என்ற பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளின் பயிர் கடன்களையும் 100% தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரதம் நடத்தப்படும் என எச்சரித்தார். காலத்தில் விவசாயிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்தனா 5 ஏக்கருக்கு இருந்தா முழுமையான கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% கடன் தள்ளுபடி சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளை கூறு போட்டு ஏலம் விட்டு கொண்டிருக்கிறார். சொன்னபடி கடன் தள்ளுபடி செய்யாதால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கி 22 லட்சம் விவசாய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது.
ஒரு புறம் வறட்சி, ஒரு புறம் மழை இல்ல, ஒரு புறம் வருமானம் இல்ல, கடனையும் கட்ட முடியல. விவசாயம் பண்ண சொல்றது மத்திய மாநில அரசுகள். ஆனா விவசாய விளை பொருளுக்கு உரிய விலை கிடையாது, கொள்முதல் கிடையாது. வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் இன்னும் இந்திய நாட்டிலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அவலநிலை இருக்கும் போது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக நிறைவேற்றும். தமிழ்நாட்டையும் தற்கொலைகள் மாநிலமாக மாற்றிவிடக் கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியிலே முதல்வர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற கோரி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டமும் கோரிக்கை பேரும் நடைபெற்றிருக்கிறது. கோரிக்கை நிறைவேற்றும் வரை ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பில் கடனை கட்ட மாட்டோம் என்பதையும் நாங்கள் உறுதிமொழியாக எடுத்திருக்கிறோம். வருகிற சட்டசபைக்குள்ள இந்த கடனை தள்ளுபடி செய்யலனா கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையில் நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தையும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்துவோம் என்பதை இந்த பேரணி வாயிலாக, கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கராபுரம் அருகே குடிநீர் கிணற்றின் கிரில் மூடி மீது தூங்கிக் கொண்டிருந்த ஜெயபிரகாஷ் என்ற இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தொழுவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் ஊரக குடிநீர் கிணற்றின் கிரில் மூடி மீது இரவில் தூங்கியதாக கூறப்படும் நிலையில் அப்போது எதிர்பாராத விதமாக நிலைத்தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து அவரது உடைகள் கிணற்று நீரில் மிதப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வட பண்பரப்பு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவிக அரசு மந்த நிலையில் இருந்து விடுபட வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமீமின் அன்சாரி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற பாஜக இணைப்பு விழாவில் கலந்து கொண்ட அதன் தலைவர் தமீமின் அன்சாரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் எதிர்ப்பு பரப்புரைக்கு தடை விதித்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் காவிரி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மௌனம் கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தாவிக அரசு நிர்வாகத்தில் மெத்தனமாக இருப்பதாக சாடினார். போன்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்று மேகதாது விஷயமாக பேசவிருப்பதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் கர்நாடகாவுடைய முதல்வர் அங்குள்ள சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அங்கு வருவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதுவே நமக்கு ஒரு அசிங்கம். இது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அசிங்கம். காவிரிக்காக இதற்கு முன்பாக காவிரி நீரை பெறுவது தொடர்பாக எம்ஜிஆர் உள்ளிட்டோர் முதலமைச்சராக இருந்தபோது சந்திக்கிறார்கள். இது மேகதாது அணை தொடர்பான பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து அரசாங்கத்துடைய மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய அரசிதழிலும் வெளியிட்ட பிறகு அந்த விவகாரத்திற்காக அவர் பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா செல்கிறோம் என்று சொன்னதே தவறு. இந்த நிலையில் அவருடைய வருகையை கர்நாடக அரசு ரத்து செய்திருப்பது முதல்வருடைய முகத்தில் கரியை பூசுவது போல் தெரிகிறது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த குத்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாட்டின் முதன்முறையாக குவாண்டம் ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் IBM நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்ற இம்மாநில அளவிலான குவாண்டம் ஹேக்கத்தான் போட்டி மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வரவிருக்கும் வேளாண் பட்ஜெட்டில் முழுமையான கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிடப்படாவிட்டால் விவசாயிகளை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என்று கர்நாடக முதலமைச்சர் தொடர்ந்து கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை உடனடியாக பெற அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக வெற்றிக்கழக அரசு அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது 75,000 ரூபாய் வரை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருப்பது விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய, அதாவது விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன், சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள் இருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது அதற்கு மாறாக டிவிக்கு அரசாங்கம்
சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் யார் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனில் பாதி 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் ஆங்காங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.